அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்குறோம். நல்ல கிராமத்து ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு. ஒரு மிக்சியில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, வெங்காயம், பூண்டு, பட்டை, லவங்கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வணங்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி போடுங்க. ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும். 1 கிலோ மட்டனுக்கு ஒரு தக்காளி போட்டால் போதும். அடுத்தது கறியை போட்டு நல்லா வணக்கி விடணும். கறி நல்லா உருண்டு வரணும். அதுக்கப்புறமே தான் நம்ம மசாலா சேர்க்குறது மற்றது எல்லாமே செய்யணும். நல்லா வணக்கி விடணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்புக்கல் போட்டு நல்லா வணக்குங்க. கறியை பார்க்கும்போதே நல்லா வணங்கினது தெரியும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்குங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமே கறி நல்லா வணங்கணும். இதுதான் மெயின் ப்ராசஸ். அந்த மஞ்சத்தூள் அந்த கறியில் இறங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்ததாக மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். இது எங்கள் வீட்டிலையே அரைச்ச மல்லித்தூள். நல்லா வணங்குறதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 சொம்பு தண்ணி ஊற்றினா போதும். மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கடல தேங்காய், 1 கிலோவுக்கு மட்டனுக்கு 1 மூடி தேங்காய் போட்டால் போதும். கடல தேங்காயை அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. மட்டன் வெந்ததுக்கப்புறம் தான் கடல தேங்காய் எப்பயுமே ஊற்றணும். அடுத்தது தேங்காய் பேஸ்ட்டு போட்டாச்சு. பேஸ்ட்டெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 சொம்பு தண்ணி விட்டு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் குழம்பு கொதிக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நுரை பொங்கி வருதா, இந்த ஸ்டேஜ் இன்னும் கொதிக்கணும். நல்லா கொதித்து நுரையெல்லாம் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கி விட்டுருங்க. ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.